ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் பரலோக சத்தம் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் ஆதனால் நல்லா முடிஞ்சுதா? கர்த்தர் உங்களோடு இருந்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் சந்தோஷமாக நீங்கள் தேவனை மையப்படுத்திருப்பீங்க. நியூ இயர் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. புது ஆண்டில் புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க் 10:17 வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் நடந்து போகையில் ஒரு மனுஷன் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்குறான். நல்லா கவனிங்க. இன்றைக்கி நிறைய பேர் தேவாலயத்துக்கு ஓடி வர்றாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இவனை மாதிரி தான் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா எனக்கு சொல்லுங்கள், நான் எதை செய்யணும் ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷம், ஏற்றுக்கொள்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன், சந்தோஷந்தான். ஆனால் இவர் கேட்குறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. எல்லாத்தையும் செய்கிறேங்க, ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கிறீங்களா? பரலோகம் போகணுமே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லையே. மாடி மாளிகை, ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், சொத்து, சுகம் எல்லாமே சம்பாதிச்சு வச்சுட்டோம். ஆனால் பரலோகம் போகிறதுக்கு என்ன வழி? அது ஏதாவது ஆண்டுகிட்ட கேட்குறீங்களா? இன்றைக்கி நம்ம மரித்து போயிட்டால் பரலோகம் போய்ட்டு நம்பிக்கை இருக்குதா? மனுஷனுக்கு மரணம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு இப்போ உயிரை போயிடுச்சு. இப்போ நான் டக்குன்னு இப்போ பேசிகிட்டு இருக்கிற திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நான் பரலோகம் போவேன்னா அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அதான் இவர் கேட்குறாரு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அதான் இவர் கேட்குறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். தேவசமத்தில் கேளுங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், உன் ஆஸ்தியெல்லாம் விற்றுருப்பா, ஏழைகளை குத்துருப்பா, விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, எல்லாத்தையும் சொல்கிறார். எல்லாத்தையும் சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தையை காட்டணுன்னா அவர் சொத்து விற்கிற எண்ணம் இல்லை, பல காரியங்களை விடுவதற்கு அவருக்கு மனசு இல்லை. இருதயத்தில் கொத்தப்பட்டவனா அவன் ஓடி போயிட்டான்னு வசனம் சொல்லுது. ஓடி போகிறது வாழ்க்கை இல்லைங்க, இருந்து சாதிக்கிறது தான் வாழ்க்கை. கர்த்தரோடு இருந்து சாதிங்க, ஆண்டோடு கூட நடந்து சாதிங்க. போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும், குடும்பம்னாக எல்லாமே சந்தித்து தான் ஆகணும். அதில் நீங்கள் ஜெயித்து காட்டுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வசனத்தின்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ கரவழிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.